கிரிக்கெட் உலகின் நிகழ்கால கடவுள், அதாவது நம்ம கிங் கோலி, விராட் கோலி பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். அதாவது விராட் கோலி எந்தெந்த நாடுகளுக்கு எதிராக அவருடைய செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காருன்ற தகவலை தான் நாம பார்க்க போறோம். அந்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிரிக்கெட் உலகின் நிகழ்கால கடவுள் கிங் கோலி என்னென்ன சாதனை, எந்தெந்த நாட்டுக்கு எதிராக எவ்வளவு செஞ்சுரி அவர் பதிவு பண்ணிருக்கான்ற முழு தகவலை பார்க்கலாம். கிரிக்கெட் உலகின் கடவுள் அப்படின்னு நம்ம சொன்னா சச்சின் டெண்டுல்கர் அப்படி சொல்லுவோம். ஆனா அந்த கடவுள் வந்து இப்போ ஓய்வுல இருக்காரு. ஆனா நிகழ்கால கிரிக்கெட்ல இன்று இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கிரிக்கெட் விளையாட்டின் ஒரு ஜாம்பவானாக, கிரிக்கெட் விளையாட்டின் ஒரு கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது கண்டிப்பா விராட் கோலி தான். அதுல மாற்று கருத்தே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய சாதனைகள் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் சச்சின் டெண்டுல்கரோட சாதனைகளை அவர் முறியடிச்சுட்டு வராரு. ஒவ்வொரு நாளும் மீதமா இருக்கக்கூடிய அனைத்து சாதனைகளையும் அவர் நெருங்கிக்கிட்டு வராரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய கிங் கோலி வந்து பாத்தீங்கன்னா உலக கிரிக்கெட்ல, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் இவர் வந்து பிளே பண்ணியிருக்காரு. இப்படி பிளே பண்ற அந்த கிரிக்கெட்டோட அவரோட போட்டியில ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு நாட்டிலும் எந்தெந்த நாட்டுக்கு எதிராக அவர் எவ்வளவு செஞ்சுரியை வந்து அடிச்சிருக்காரு. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐ, அதாவது இந்தியாவோட கிரிக்கெட் வரலாற்று மட்டும் இல்லாம உலக கிரிக்கெட் வரலாற்றையும் நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஓடிஐ கிரிக்கெட்ல இது வரைக்கும் யார் அதிக செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து முதலாவது இடத்துல இருந்து சச்சின் டெண்டுல்கர் இருந்தாரு. ஆனா இப்போ அந்த சாதனையை முறியடிச்சு நம்ம கிங் கோலி வந்து பாத்தீங்கன்னா 51 சதங்களோட முதலாவது இடத்துல இருக்காரு. சோ 51 செஞ்சுரிய அவர் எந்தெந்த நாட்டுக்கு எதிராக எப்ப அடிச்சாரு அப்படின்றதுதான் நாம இன்னைக்கு பதிவுல விளக்கமா பார்க்க போறோம். சோ கிங் கோலி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய செஞ்சுரி கவுண்ட் டவுன் வந்து நம்ம வந்து 10 மாதிரி வச்சுப்போம். அதாவது 10ல இருந்து நம்ம நம்பர் 1க்கு வர போறோம். அதாவது குறைந்த செஞ்சுரி எந்த நாட்டுக்கு எதிராக அடிச்சிருக்காரு, அதிக செஞ்சுரி எந்த நாட்டுக்கு எதிராக அடிச்சிருக்காரு, அப்படிதான் நாம இந்த பதிவை பார்க்க போறோம். சோ முதலாவது குறைந்த செஞ்சுரி எந்த நாட்டுக்கு எதிராக பதிவு பண்ணிருக்காரு நம்ம பார்க்கலாம். கிங் கோலி பண்ண சாதனைகளை முதலாவது, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு எதிராக மட்டும்தான் ஒரே ஒரு செஞ்சுரியை இவர் கிங் கோலி வந்து பதிவு பண்ணிருக்காரு. அந்த நாடு தான் ஜிம்பாப்வே. ஸோ ஜிம்பாப்வே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்து வரும் கிரிக்கெட் நாடாக பார்க்கப்படுது. ஆனா ஒரு காலகட்டத்தில் ஜிம்பாப்வேவும் நல்ல நாடா தான் டஃப் கொடுக்குறதுல அங்கேயும் பிளேயர்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருந்தாங்க. அப்படி இருந்த ஜிம்பாப்வே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடித்தட்டு லெவலுக்கு போயிட்டாங்க. நிறைய தகுதி சுற்று அடிப்படையில் அவங்க வந்து கிரிக்கெட் உலகில் அவங்க இப்போதைக்கு இல்லை. ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஜிம்பாப்வே வந்து ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது கிங் கோலி நம்ம கிரிக்கெட் உலகுக்கு வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஜிம்பாப்வே நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாங்க. அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக நடந்த ஒரு மேட்ச்ல அதிகப்படி நம்ம இந்தியா வந்து ஜிம்பாப்வே கிட்ட மேட்ச் வந்து விளையாட மாட்டாங்க. அப்படி விளையாண்ட மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கிங் கோலி அவருடைய ஒரு சதத்தை வந்து ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்காரு. ஜிம்பாப்வே தொடர்ந்து உலக கிரிக்கெட்டை கண்டுபிடித்து உலகிற்கு கிரிக்கெட்டை அர்ப்பணித்த இங்கிலாந்து டீம்ங்க. இங்கிலாந்து டீமுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா கிங் கோலி 3 முறை அவருடைய சதத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. தரமான சம்பவத்தை, தரமான டீமுக்கு அகேன்ஸ்டா தரமான போலர்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க இங்கிலாந்து டீம்ல, அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இங்கிலாந்து டீம்ல நம்ம கிங் கோலி வந்து பாத்தீங்கன்னா தரமான சம்பவத்தை 3 செஞ்சுரியை அவங்களுக்கு எதிரான போட்டிகள்ல பதிவு பண்ணியிருக்காரு. இப்பதான் நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ இது அடுத்து, அதாவது 3 தொடர்ந்து 4 செஞ்சுரி ஒரு நாட்டுக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்காரு. சோ அதை சொல்லும் போதுதான் ரொம்ப வியப்பாவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் நமக்கு பிடித்தமான ஒரு விஷயமாவும் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் டீமுக்கு அகேன்ஸ்டா விளையாண்ட போட்டிகள்ல 4 முறை அவர் செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. உண்மையாவே பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல 40+ ஸ்கோர் வந்து விராட் கோலி வந்து அடிக்கிறாரு சொன்னா அப்பவே நம்ம இந்தியா வந்து வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு ட்ரெண்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். விராட் 40 அடிச்சா போதுங்க, இந்தியா வின் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொன்ன வாய்கள் வந்து எக்கச்சக்கமா இந்தியா ஃபுல்லாவே, அது எந்த லாங்குவேஜா இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லாரும், இல்ல இந்தியாவை சார்ந்த ரசிகர்கள் வேற எந்த நாட்டுல இருந்தாலும் விராட் 40+ அடிச்சாலே இந்தியா வின் பண்ற சொல்லுவோம். சோ அப்படி இருக்கக்கூடிய விராட் கோலி பாகிஸ்தானுக்கு எதிராக 4 செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை அவர் கொடுத்திருப்பாருன்னு பாத்துக்கோங்களேன். சோ 4 செஞ்சுரியை பாகிஸ்தான் டீமுக்கு அகேன்ஸ்டா பதிவு பண்ணிருக்காரு. இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராபில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சதத்தை அவங்களுக்கு எதிராக பதிவு பண்ணி, அதாவது முக்கியமான நேரத்துல, முக்கியமான காலகட்டத்துல, முக்கியமான தருணத்துல நமக்கு வந்து விராட் கோலி எந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்மளுடைய பகையாளியா நினைக்கக்கூடிய, எதிராளியா நினைக்கக்கூடிய அணிகள்ல வந்து தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காருன்றது இந்த 4 செஞ்சுரி நமக்கு தெரியுது. சோ பாகிஸ்தானுக்கு எதிராக ரொம்ப சிறப்பா விளையாட்டு இருக்காரு அப்படின்றதுல எந்த விதமான
மாற்று கருத்தும் கிடையாது. அதை தொடர்ந்து அவரோட 5வது செஞ்சுரி, அதாவது 5 செஞ்சுரி பதிவு பண்ண நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ். பங்களாதேஷுக்கு எதிராக நடந்த போட்டிகள்ல தான் 5 முறை பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அணிக்கு எதிராக அவருடைய சதத்தை பதிவு பண்ணிருக்காரு. பங்களாதேஷ் அணியும் நல்ல அணிதான், நல்ல சிறந்த பவுலர்கள் இருக்காங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்து. அப்படி இருக்கக்கூடிய அணிக்கு எதிராகவும் பாத்தீங்கன்னா எந்த வித டென்ஷன் இல்லாம ரொம்ப கூலா 5 முறை அவங்களுக்கு எதிராக சதத்தை பூர்த்தி பண்ணியிருக்காரு. இப்போ கிரிக்கெட் உலகின் நிகழ்கால கடவுள் விராட் கோலி. பங்களாதேஷை தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா டீம், அதாவது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நெசலான டீம், ஒரு தரமான டீம். 360 டிவிலியர்ஸ் இருக்காங்க, நிறைய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய டீம் தான் சவுத் ஆப்பிரிக்கா டீம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. கடைசியான அந்த T20 வேர்ல்டு கப்ல நம்ம அவங்கள அடிச்சுதான் வேர்ல்டு கப்பை எடுத்துட்டு வந்தோம். அந்த அளவுக்கு ஒரு தரமான டீம். ஃபைனல் வரைக்கும் நம்ம கூட டஃப் கொடுக்க வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு அகேன்ஸ்டாவும் அவருடைய 5 சதங்களை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங்கும் தரமான திறமையும் வைத்திருக்கக்கூடியதான் நம்ம நிகழ்கால கிரிக்கெட் உலகின் கடவுள் விராட் கோலி. அதே போல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு அகேன்ஸ்டா, அதுவும் ஓடிஐ வேர்ல்டு கப்ல 2023ல 101 ரன் நாட் அவுட்டுங்க, தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அப்படி அதாவது பாத்தீங்கன்னா எந்த டீமும் எந்த நேரத்திலும் எப்ப வேணாலும் ஒரு செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது கிங் கோலி. அதுல எந்த விதமான மாற்றம் கருத்தாலும். ஏன்னு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரம். அதாவது ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சச்சின் இருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஸோ அதே ஒரு சிச்சுவேஷனை மீண்டும் ஒரு முறை நமக்கு ஏற்படுத்தி, மீண்டும் ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பேட்டர்னு சொன்னா கண்டிப்பா அது விராட் கோலி தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா மிச்சம் எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹிட்மேன் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க, ஹார்திக் பாண்டியா, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் அதிரடியா ஆடக்கூடியவங்க. ஆனா அவங்களாம் நம்ம கேம் நல்லா விரும்பி பார்ப்போம். ஆனா விராட்டை மட்டும் தான் கடைசி வரைக்கும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது விராட்டை மட்டும் தான். ஏன்னா அவரு கரெக்டா நின்றாருன்னா நின்று விளையாடி கடைசி வரைக்கும் பிளே பண்ண இந்தியா சாலிடா வின் பண்றோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து. இதுக்காக தான் விராட் கோலி நம்ம கிங்னு அப்படி சொல்றோம். 5 செஞ்சுரி தொடர்ந்து 6வது செஞ்சுரி எந்த டீமுக்கு எதிராக அவர் பதிவு பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா 6 செஞ்சுரி பாத்தீங்கன்னா நியூசிலாந்து டீமுக்கு எதிராக பாத்தீங்கன்னா 6 செஞ்சுரி பதிவு பண்ணிருக்காரு. ஸோ நம்ம இந்த கவுண்டர் பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா 1, 2, 3 அப்படி வரிசையா இருக்கும். ஒவ்வொரு நாடுக்கும் பாத்தீங்கன்னா 1, 2, 3 சொல்லலாம் போல. அந்த அளவுக்கு அவருடைய செஞ்சுரி பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு. நியூசிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா 6 செஞ்சுரியா அவரு பதிவு பண்ணிருக்காரு. நியூசிலாந்து நம்பர் 1 டீம். அந்த அளவுக்கு தரமான டீம், தரமான பேட்டர்ஸ், தரமான பவுலர்ஸ் எல்லாமே பக்கவா இருப்பாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மள அதிகப்படியா டஃப் கொடுத்து அதிகப்படியா நம்மள நிறைய பிரச்சனைல இழுத்து விடக்கூடிய ஒரு டீம்னு கேட்டீங்கன்னா நியூசிலாந்து தான். ஏன்னா அவங்ககிட்ட தான் நம்ம அதிகமா பிளே பண்ண மாட்டோம். அதனால இந்தியா அவங்ககிட்ட எப்பெல்லாம் விளையாடும் போதும் முக்கியமான கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியா அவங்க கிட்ட தோத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த டீம்லயே பாத்தீங்கன்னா 6 முறை விராட் கோலி பாத்தீங்கன்னா செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு தரமான ஒரு சம்பவத்தை நிகழ்த்திருக்காரு நம்ம விராட் கோலி. உலக கோப்பைகளின் அரசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ்திரேலியா அதிகப்படியான வேர்ல்டு கப்பை வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு டீம்னு சொன்னா ஆஸ்திரேலியா தான். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த அளவுக்கு தரமா இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா டீமை பாத்தீங்கன்னா 8 முறை நம்ம விராட் கோலி செஞ்சுரி அவங்களுக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா நினைச்சு பாருங்க. பிரெட்லிலாம் ஒரு விராட் கோலி இருந்த காலகட்டத்தில் பிரெட்லி பல போலர்ஸ் இருக்காங்க, சொல்லவே முடியாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா அனல் பறக்கும் வேகத்துல பந்து வீசுவாங்க. அதுல குறிப்பா பிரெட்லியே சொல்லலாம். ஸோ அவங்க இருக்கக்கூடிய ரிக்கி பாண்டிங் திறமையா பாத்தீங்கன்னா கேப்டன் பண்ணி அழகா விக்கெட்டுகள் எடுத்துருவாரு. அப்படி நேர்த்தியா கையாளக்கூடிய அவர் இருக்கும் போதே அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா நம்ம கிங் கோலி பாத்தீங்கன்னா சிறப்பா பேட்டிங் பண்ணி அவங்களுக்கு எதிராக 8 செஞ்சுரியை பதிவு பண்ணிருக்காரு. பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்திய மக்களுக்கு சந்தோஷத்தை வாரி வாரி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தரமான சம்பவத்தை நம்மளுடைய விராட் கோலி செஞ்சிருக்காரு. கிரிக்கெட் உலகின் அரக்கர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 9 செஞ்சுரியை பதிவு பண்ண நாடு எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். ஸோ சொல்ல வேண்டியதே இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் சொன்னதுமே நீங்க எல்லாம் நான் சொன்னது உண்மை நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க பயங்கரமா அவங்க போற போலிங் பாத்தீங்கன்னா பவுன்சர்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தரமான போலிங், தரமான பேட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல. அதுல மாற்று கருத்தே கிடையாது. கிரிக்கெட் ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய போலிங் தான் அவங்க ஃபேமஸ். அந்த அளவுக்கு தரமா ஸ்பேஸ் போடக்கூடிய பல போலர்ஸ் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிராக பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி நம்மளுடைய நிகழ்கால கிரிக்கெட் கடவுள் பாத்தீங்கன்னா 9 முறை செஞ்சுரியா அவங்களுக்கு எதிராக பதிவு பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு தரமான சம்பவத்தை செஞ்சு வச்சிருக்காரு நம்ம விராட் கோலி. 9 செஞ்சுரியை தொடர்ந்து 10 செஞ்சுரி எந்த நாட்டுக்கு எதிராக அவர் பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா, நம்மளுடைய அண்டை நாடு. இப்போ பாத்தீங்கன்னா சமீபத்துல அவங்க கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்காங்க. ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் அதாவது விராட் கோலி, நம்ம சச்சின் டெண்டுல்கர், தோனி, சேவாக், யுவராஜ் சிங் இது மாதிரி எல்லாரும் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துல அப்ப இருந்த ஸ்ரீலங்கா உண்மையாவே பாத்தீங்கன்னா, ஏன்னா ஸ்ரீலங்கா இப்ப இருக்கிற ஸ்ரீலங்கா போயிட்டு விராட் அடிச்சிட்டாரா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம், கிடையாது. அப்ப இருந்த ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா உண்மையாவே
சொல்ல வேண்டியதுல பெருமைக்காக இந்த விஷயத்த சொல்ல, இந்தியாவுக்கு நிகரா விளையாடக்கூடிய ஒரு டீம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியா விட சூப்பரா கூட விளையாண்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான பேட்டிங் ஜெயசூர்யா, சமந்தா, வாசு, இது மாதிரி முத்தையா, முரளிதரன், அரவிந்த் டி செல்வா, தில்சன், சங்கக்காரா, திலகரத்னே எல்லாருமே பயங்கரமா இருப்பாங்க. அந்த டீமே பாத்தீங்கன்னா டேரரா இருக்கும். ஒருத்தர் விட்டா ஒருத்தர் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஜெயசூர்யா பாத்தீங்கன்னா நிக்கவே மாட்டாப்படி. அந்த அளவுக்கு தரமான டீம், தரமான போலிங்கு. பெர்னாண்டோ பயங்கரமா இருக்கும். வாசு, முரளிதரன் பால்லாம் ஆடவே முடியாதுங்க. இன்னைக்கு வேர்ல்டு டாப்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா முத்தையா முரளிதரன் தான். அதிக விக்கெட்ஸ் எடுத்துல. அப்படி இருக்கக்கூடிய முத்தையா முரளிதரன் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நம்ம விராட் கோலி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராகவே 10 முறை செஞ்சுரி பதிவு பண்ணியிருக்காருன்னா உண்மையாவே நாம உச்சியை பாத்தீங்கன்னா அவரை தூக்கி இந்தியாவோட டாப்ல வைக்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. சச்சினுக்கு அடுத்தபடியா இவர் இருக்காருன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் சம்பவத்தை விராட் கோலி செஞ்சிருக்காரு. 10 செஞ்சுரிய ஸ்ரீலங்கன் டீமுக்கு எதிராக செஞ்சிருக்காரு. ஸோ மொத்தமா இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணீங்கன்னா 51 செஞ்சுரியை ஓடியில அடிச்சு இன்னைக்கு உலகின் நம்பர் 1 பேட்ஸ்மேனா இருக்கிறதுக்கு 51 செஞ்சுரிங்க. எல்லாம் நினைச்சு பாருங்க. ஓடிஐ கிரிக்கெட் வரலாற்றுல விராட் கோலி மிஞ்சதுக்கு இனிமே யாருமே இல்லைங்க. அடுத்த ஸ்டேஜ் யார் இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களாம் காணாம போயிடுவாங்க. அது மாதிரிதான் இவருடைய சாதனை இருக்கு. ஸோ மென்மேலும் இவருடைய சாதனை அதிகரிச்சதுன்னா கண்டிப்பா சச்சினை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சச்சினை தாண்டி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதே ஃபார்ம்ல அவர் போனார்னா ஸோ கண்டிப்பா சச்சினுக்கு அடுத்தபடியா நம்ம ஒரு செஞ்சுரி லெவல்ல பாக்கணும்னு சொன்னா விராட் கோலி தவிர்த்து வேற யாருமே கிடையாது. அது கிட்ட கூட யாரும் போறதும் இல்லை. கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா விராட் கோலி செஞ்சுரி எந்தெந்த நாடுகளுக்கு எதிராக எத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அந்த தரமான சம்பவத்தை எப்படி பண்ணிருக்காரு தகவலை நீங்க தெரிஞ்சுட்டீங்க. நீங்க தெரிஞ்சுட்ட போல உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு அந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான உண்மையான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.